ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விசேஷமான நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியில அவர் கிருபைக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அவர் கொடுக்கக்கூடிய வெற்றிக்காக எதிர்பார்ப்போம். அவருடைய நாமத்திலே ஜெபிப்போம். நம் சத்துருக்களை ஜெயிப்போம். விசுவாசத்தோடு முன்னுக்கு செல்லுவோம். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கள் விசுவாச பிரயாணத்திலே நாங்கள் எதிர்கொள்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் வெற்றியை பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் செய்து புதிய வருஷத்தை எங்களுக்கு கொடுக்கையில அப்பா, அது வெற்றியான ஆண்டாக இருக்கும்படிக்கு இந்த வருஷத்திலே எங்களுடைய தவறுகளை, எங்கள் சத்துருக்களை, எங்கள் பலவீனங்களை நாங்கள் திரும்பவும் அடுத்த வருஷத்துக்கும் கொண்டு செல்லுகிறவர்களா இல்லாமல் உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டு விடுதலையை பெற எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, நாம இந்த வருஷத்தில் இருக்கிற அதே சூழ்நிலைகளோடு இன்னொரு புதிய வருஷம் கேலண்டர் மாறினா என்ன பிரயோஜனம்? தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்தாங்க. அவங்க மிக மோசமான நிலைக்கு, பரிதாபமான நிலை அடைந்த போது ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். அநேக அற்புதங்களை செய்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எவ்வளவோ சந்தோஷமாய் அவர்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு சந்தோஷமா களி கூர்ந்து பயணமாகி போய்கொண்டிருந்தாங்க. நடுவுல கொஞ்சம் சோர்வை தீர்த்து கொள்ளலாம் என்று ஒரு மைதானம் காணப்பட்ட அங்கே அவங்க கொஞ்சம் டென்ட்டுகளை போட்டுக்கொண்டு கொஞ்சம் சமைச்சு சாப்பிடலாம்னு நினைத்திருப்பாங்க போல. ஆனந்தமா சந்தோஷமா பாடல்களை பாடிக்கொண்டு சந்தோஷமா இருந்தாங்க. சடனா யாரும் சொன்னார்கள், அதோ அங்கே புழுதி கிளம்புகிறது, அங்கு ரதங்களின் இரைச்சல் கேட்கிறது, அது பார்வோனின் சேனை என்று கத்தின உடனே இவங்க உல்லாசம், இவங்க ஆனந்தம் உடனே நின்று போயிடுச்சு. பயத்தோடு கூக்குரல் இடுகிறாங்க. கடகடவென்று மோசேயின் இடத்துக்கு வந்துட்டாங்க. எதுக்கையா எங்களை இங்க கொண்டு வந்தீங்க? உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமும் 14வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 10ஆம் வசனத்திலிருந்து. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை எடுத்து பார்த்து மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்க, நல்லாதான் இருக்கு. ஆனால் அதற்குள்ள விசுவாசம் இல்லாம 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்ததென்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறதே எங்களுக்கு நலமாயிருக்கும். என்னங்க, கர்த்தரை நம்பிக்கொண்டு முன்னுக்கு சென்று கொண்டிருக்கும் போது சத்ருவை பார்த்து பயப்படுவது என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தரை துதியுங்க. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைங்க என்றால் ஒரு சிலர் இந்த வருஷத்துல, இந்த வருஷ கடைசியில, ஆமாங்க, பொதுவாக நம்ம பிள்ளைகள் இன்னொரு மேல் வகுப்புக்கு போகும்போது அவங்க பரீட்சை எழுதணும்ல, அவங்க பாஸ் ஆனாதானங்க. அதுக்குதான் பிள்ளைங்க பாருங்க எப்படி பயந்துருவாங்க எக்ஸாம் என்றால். தேர்வு எழுதாம அதுல தேர்ச்சி பெறாம இன்னொரு கிரேடுக்கு, இன்னொரு வகுப்புக்கு அவங்களால போக முடியாதுல. அது போல தேவன் இவங்கள ஒரு முறை ஒரு சின்ன பரிசோதனைக்கு விட்டு விடுகிறாரு. இவங்க விசுவாசம் இன்னும் பலப்படணும், ஸ்திரப்படணும், என்னை இவங்க முழுவதும் சார்ந்துக்கணும் என்று விரும்புகிறாரு. பாருங்க, நம்ம சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் தேவனை துதித்துக் கொண்டுதான் இருப்போம். இதுல ஒன்னும் எந்த ஒரு தடுமாற்றமும் சந்தேகமும் கிடையாது. கஷ்டம் வரும்போது தேவனை துதிக்கிறீங்களா? சத்துரு உங்களை மிரட்டும் போது தேவனை துதித்து நீங்க பிசாசை எதிர்க்கிறீங்களா என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வருஷ கடைசியில சிலர் கலக்கம் அடைஞ்சிருவாங்க. சில சோதனைகள் வரும். நான் கவனிப்பேன், அநேக மரணங்கள் நடக்கும் இந்த டிசம்பர்ல. மேபி தேவன் அவங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சோ என்னமோ.
மெனே மெனே டேக்கல் ஃபாரசின் என்று தேவ கிருபை எவ்வளவு நேசித்தாலும் அவருடைய கிருபை இழந்து போகிறவங்களுக்கு அவங்க கணக்கு முடிச்சிருவாரோ என்னமோ தேவன் எனக்கு தெரியாது. எது என்னவானாலும் மறிக்கிறவங்க விஷயம் இருக்கட்டும், நம்ம வீட்டுல ஒருத்தவங்க மறிச்சா அந்த வேதனை யாருக்கு? உயிரோட இருக்கிறவங்களுக்கு தானங்க, மறிச்சவங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஆனா பிழைச்சிருக்கிற நாம எதற்கு இப்படி ஆகணும்? ஏன் இப்படி நடக்கணும்? தேவன் எங்களோடு இருந்தா ஏன் இந்த பாடு எங்களுக்கு ஏன் இந்த மரணம், ஏன் இந்த வேதனை என்ற அநேகர் இன்றைக்கு கஷ்டம் வரும்போது ஒரு நாள்ல 11 மாதம் ஆண்டவர் நன்மை செய்தாலும் அதை மறந்துடுவாங்க. இந்த மாதத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவமோ, ஒரு சின்ன உபத்திரவமோ, ஒரு சின்ன நஷ்டமோ, ஒரு சின்ன தலைகீழான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது திகைச்சு போய் எதற்கு நம்பிக்கொண்டோம் தேவனை, வேஸ்ட், என்ன செய்தார் எனக்கு அவரு என்கிற நிலைக்கு இந்த இஸ்ரவேலரை போல முறுமுறுப்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. பிளீஸ், தேவன் எப்பொழுதும் தூஷணைக்கு பாத்திரர் அல்ல. முறுமுறுக்காதீங்க. முறுமுறுத்து அநேகர் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் வசனம் சொல்லுதுங்க. ஆண்டவரை துதிங்க. புரியாவிட்டால் ஆண்டவருக்கு ஜெபிங்க. சத்ருவை பார்த்து பயப்படாதீங்க. முன்னே போகலான்னா அங்க சிவந்த சமுத்திரம் இருக்கு. சிவந்த சமுத்திரம் ஒன்னும் பேய் இல்லைங்க, அது எப்பொழுதுமே இருக்கும். சமுத்திரம் இருக்கும், போராட்டங்கள் வரதான் செய்யும். என்னங்க, சில தடைகள் சகஜமா வரதான் செய்யுங்க. சில சத்துருக்கள் நம்மை துரத்தி கொண்டிருக்கும். 2 போராட்டங்களின் நடுவே அப்படின்னா சூழ்நிலைகளின் தாக்கம், பிசாசின் தாக்கத்தினாலே அநேகர் சோர்ந்து போகிறாங்க. சுற்றி பார்த்து அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. செத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்ருவுக்கு கீழ்ப்படிஞ்சிடலாம் நினைக்கிறாங்க. எப்பொழுதும் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. நீங்க மீட்கப்பட்டவங்க. உங்களை விட்டு விலகாத கைவிடாத ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. மோசேயின் இடத்துல அப்படி வந்து அழும்போது மோசே என்ன சொல்றாரு பாருங்க 13ஆம் வசனத்தில். அப்பொழுது மோசே, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றாரு. பயப்படாதிருங்கள் முதல் பாயிண்ட். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நாளில் செய்வதை பாருங்க. இத்தனை நாள் நடந்த விஷயத்தை விட்டுருங்க. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பை நீங்கள் கண்ணார பாருங்கள். நீங்கள் சும்மா நின்று கொண்டு பாருங்கள். நீங்க ஒன்னும் போராட வேண்டியதில்லை. கர்த்தருக்கு நீங்க ஏதோ உதவி செய்ய தேவையில்ல. நீங்க சும்மா நின்று பாருங்க போதும். தேவன் தம்முடைய காரியத்தை செய்வார். அவரை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய பட்சத்திலே இருப்பார். இந்த சத்துருக்களை, இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இந்த பழைய வருஷத்துல நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் உட்பட்ட சோதனைகள், நீங்கள் பார்த்த சத்துருக்களை இனி என்றைக்கும் நீங்கள் காணாமல் இந்த வருஷத்தின் கடைசியில உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்து உன்னை புதிய வருஷத்துல வெற்றி வீரனாய் வாழ செய்ய வேண்டும் என்று உன் பட்சத்துல தேவன் போராடுவாரு. நீ நம்பினால், நீ விசுவாசித்தால், நீ சும்மா நின்று உன் தேவன் மேலே நீ விசுவாசம் வைத்தால், அவரை பற்றி கொண்டால் அற்புதங்கள் நடக்குங்க. யுத்தம் உங்களுடைய பட்சத்திலே, உங்கள் பட்சத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அழ வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இனி எப்படி சாத்தியம்? முடிஞ்சிருச்சு இல்லையா? இனி இன்னும் எத்தனை நாள் இருக்கு இந்த வருஷத்துல? இன்னைக்கு தேதி என்ன சொல்லுங்க? இன்றைக்கு தேதி இதோ 20ஆம் தேதி வந்துருச்சுல. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஒரு 10 நாள் இருக்கு. இன்னொரு 11 நாள் இருக்கு. இந்த வருஷத்தில் தேவன் அதை செய்வேன் என்றார், இதை செய்வேன் என்றார், அந்த வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஒன்னும் நடக்கலையே. இந்த வருஷமெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே. எனக்கு கர்ப்பக்கண்ணியை தருவேன் என்றார், அந்த அடையாளங்களே இல்லையே. எனக்கு வீடு தரேன் என்றாரு, தரவே இல்லையே. பிள்ளைங்க திருமணம் இந்த வருஷத்தில் செய்வேன் என்றாரு, செய்யவில்லையே. என்னங்க, தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. 30ஆம் வருஷத்துல யோசேப்பை வெளியே கொண்டு வந்து திருமணம் செய்தது போல உனக்கு இந்த வருஷத்திலே உன்னுடைய திருமணம் நடக்கும். என்னுடைய தகப்பனார் 2-3 வருஷங்களாக ஜெபித்துக் கொண்டிருந்தாரு. எங்க அநேகமான தேவ ஊழியர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. பரவாயில்ல, திருமணம் ஆகாவிட்டாலும் தனியான ஊழியம் செய்வேன் என்று நான் நினைப்பேன். ஆனால் கொடுத்த வாக்கின்படி இன்னொரு 2 நாட்கள் இருக்குன்னும் போது என்னங்க, டிசம்பர் 28ஆம் தேதியில எனக்கு திருமணமானது. இன்னும் 3 நாள் தானே இருக்கு, இன்னும் என்ன நடக்கும் திருமணம் என்று நினைச்சோம். தவிர
அந்த வாக்குதத்தம் பண்ணின தேவன் லாஸ்ட் மினிட்ல கூட வாக்கு மாற மாட்டாராகவே அவருடைய காரியத்தை நடத்துவார். உங்க வாழ்க்கையில தான் பெண்டிங் இருக்கா? கடந்த புதன்கிழமை கூட இந்த வார்த்தை உங்களோட சொன்னேன். உங்களை போராடி ஜெபிக்க சொல்லியிருந்தேன். ஜெபம் செய்தீங்களா? பதில் கிடைச்சதா? அல்லது பதில் வரலன்னு நின்று விட்டீங்களா? இன்றைக்கும் உபவாச கூட்டம் இருக்கு. நீங்க சேர்ந்து நீங்க ஜெபிங்க. இன்னும் 10 நாட்கள் நமக்கு முன்பு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய கதவுகளை நீங்க தட்டுங்க. சத்ருவை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவரை பார்த்து நீங்க துதிங்க. சூழ்நிலைகளை பார்த்து மடிந்து போகாதீங்க. கர்த்தரை பார்த்து கொண்டு முன்னேறி செல்லுங்க. இந்த உலகத்துல எல்லா விதமான தலைகீழான சூழ்நிலையில கூட நினைக்காத விதங்கள்ல ஆச்சரிய அற்புத காரியங்களை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்பது உணர்ந்து கொள்ளுங்க. இது எப்படி சாத்தியம் என்று அவிசுவாசத்தோடு இல்லாம தேவனுக்கு எல்லாமே சாத்தியம் என்று விசுவாசிங்க. பாருங்க, பின்னாலே துரத்தி கொண்டு வருகிறான் பார்வோன். முன்பு சிவந்த சமுத்திரம் தடையாக நிற்கிறது. ஆனால் கர்த்தர் உன்னுடைய பட்சத்திலே யுத்தம் செய்வார். தேவன் தம்முடைய அக்கினியை அங்கே அனுப்பின போது பார்வோனின் ரதங்கள் முன்னுக்கு வராமல் அங்கே தடைப்பட்டது. அவங்களுக்கு முன்பு தடையாக நின்ற சிவந்த சமுத்திரம் 2 பிளந்து போனது. அந்த இரவே அவங்க உலர்ந்த தரையிலே சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு சேர்ந்து கொண்டாங்க. இனி என்றைக்கு முன் சத்துருக்களை பார்க்க மாட்டீர்கள் என்ற வார்த்தை அப்படியே இஸ்ரவேலர் பேர்ல நிறைவேறினது. 2 பிளந்து நிற்கிற சமுத்திர வழியா இஸ்ரவேலர்கள் போனாங்க. நாங்களும் போவோம் என்று எகிப்தியரும் போன போது அந்த சமுத்திரம் திரும்ப மூடப்பட்டது. அந்த பார்வோனின் சேனை அந்த சமுத்திரத்துல அழிந்து போனாங்க. உன்னுடைய சத்துருக்களை இனி நீ என்றைக்கும் பார்க்காமல் உனக்கு வெற்றி கொடுக்க ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த 2025 வருடத்திலிருந்து இந்த வருகிற 2026 வருஷத்துக்குள் உன்னை தம்முடைய வாக்குதத்தங்களோடு தம் சிறகின் மேலே கழுகு தன் சிறகின் மேலே கொண்டு செல்வது போல எந்த தீங்கும் எந்த தீமையும் எந்த ஒரு நஷ்டமும் எந்த ஒரு சாபமும் நம்மை தொடாதபடிக்கு தம்முடைய சிலுவையின் ரத்தத்தை ஊற்றி இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே புதிய வாழ்க்கையோடு புதிய வாக்குதத்தங்களோடு தேவன் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரு. நீங்க விசுவாசித்தால் சும்மா நீங்க நின்று ஜெபம் என்றால் லொடலொடலோடன்னு ஜெபிப்பது மட்டும் கிடையாதுங்க. யூ டூ யுவர் பிரேயர். நீங்க கேட்பதை கேளுங்க, சொல்றத சொல்லுங்க. நீங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் வேண்டுதல் செய்யுங்க. ஆமேன் என்ற பிறகு நில்லுங்க, சும்மாவே நில்லுங்க. இன்னும் முழங்கால் மேலே அப்படியே காத்துருங்க. கொஞ்ச நேரம் மௌனமா தேவ சமூகத்துல இருங்க. அவருடைய வெளிப்பாடுகளை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய தரிசனங்களை நீங்க பார்ப்பீங்க, அவர் கொடுக்கிற பதில்களை நீங்க கேட்பீங்க. நீங்க முழங்கால இருந்து எழுவதுக்குள்ளேயே தேவன் தாம் செய்ய போகிற அற்புத காரியங்களை நீங்க உணர்ந்து கொள்ள முடியுங்க. இந்த வருஷ கடைசியில நம்ம ஜெப வாழ்க்கையை நம்ம சீராக்கி கொண்டா எல்லா விஷயத்திலும் நாம ஸ்திரப்படுவோங்க. நாம ஆண்டவரை நோக்கி ஜெபித்தால் அவர் எப்பொழுதும் நமக்கு நோ என்பவர் அல்ல. நம்முடைய ஜெபங்களை கேட்காமல் காதுகளை மூடுகிறவர் அல்ல. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவிகள் மந்தமாகவும் இல்லை. உங்கள் பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே தடையா இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்க. உன்னுடைய கூக்குரல் பரலோகத்துல கேட்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய இருதயத்தில் பாவத்தை அலட்சியம் செய்யாமல் அவிசுவாசமாயிராமல் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஜெபியுங்க. அற்புதமான பதில்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த வருஷ கடைசியிலப்பா யார் யார் வாழ்க்கையில யார் யாருடைய குடும்பங்கள்ல தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரே என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ சத்துருவுடைய மிரட்டுதலுக்கு பயப்படாமல், உலக சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பயந்து போகாமல், எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து பயந்து போகாமல், எங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் எங்களுக்காக போராடுவார் என்று இதுவரை எங்களை வேதனைப்படுத்தின சோதித்த எங்கள் சத்துருக்கள் அவர்களை இனி என்றைக்கும் நாங்கள் காண அவசியம் இல்லாமல் எங்கள் பட்சத்திலே அவர்களை போராடி ஜெயிப்பார் என்று நம்புவதற்கு உதவி செய்யுங்கப்பா. அது வியாதிகளானாலும், அது கடனாயிருந்தாலும், அது பொருளாதார நெருக்கடியானாலும், குடும்ப பிரச்சனையானாலும், அது மனரீதியான வேதனையானாலும், பஞ்சமோ வறட்சியோ கஷ்டமா இருந்தாலும், இந்த புதிய வருஷத்துக்குள் நாங்கள் அதை சுமந்து செல்லாமல் எங்களுக்கு தீங்கு செய்கிற ஒவ்வொரு சத்ருவையும் உமக்கு ஒப்பு கொடுத்து
நீர் அவைகளுக்கு எதிராக யுத்தம் செய்வது, நீர் அவைகளில் இருந்து எங்களை விடுவிப்பதை நாங்கள் சும்மா நின்று கொண்டு முழங்காலில் நின்று பார்க்கும்படி உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கின்றோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.